ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் அபிச்சந்திரு. உங்கள் ஆதரவு எங்கள் வெற்றி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சங்குக்கறி எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சிட்டிங்களா? சட்டி காஞ்சதுக்கப்புறமா 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா சட்டி நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நான் 2 சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பழம் பொடிசாக நறுக்கியிருக்கேன். 2 கருவேப்பிலை உருவி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. நீங்கள் ஏன்னா உப்பு அதிகமாக கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா கம்மியாக சாப்பிட்றவங்களாம் இருக்கலாம். அதனால் உங்கள் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கிட்டிங்களா? 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் காரத்தூள், 1/2 ஸ்பூன் குழம்புத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்ச சங்கு இருக்கு இல்லையா, அந்த சங்கை எடுத்து அதில் போட்டுக்கோங்க. சங்குனா உங்களுக்கு என்னன்னு தெரியாது இல்லையா? நத்தை பார்த்தீங்களா? நத்தை தெரியுமா? அதே மாதிரி தான் இருக்கும். கடலில் பிடிக்கிற சங்கு அது. அப்பா பிடிச்சிட்டு வந்தாங்க இந்த சங்கு கடலில் இருந்து. உங்களுக்கு கிடைச்சா இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சோம்பு, சின்ன ஜீரகம் இருக்கு இல்லையா, அந்த ஜீரகம் நல்லா வானலில் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் எதுவுமே பண்ணாமல் வெறும் வானலில் மட்டும் வச்சு அதில் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. அதை வறுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா பவுடராக வேணும். அதை நான் வீடியோ எடுத்து போகிறதுக்கு நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டனால கொஞ்சம் நம்ம தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். கொதித்து தண்ணியெல்லாம் சுண்டட்டும். இந்த மாதிரி நல்லா தண்ணி சுண்டதுக்கப்புறமா செஞ்சு வச்ச அந்த பவுடர் இருக்குல்ல, மிளகு ஜீரகம் அரைச்சது, அதை கொட்டிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.